ஈர்ப்பு விதி பயிற்சிகள் அப்படின்னாவே நான் சொல்கிறது நிரந்தரமான மாற்றம் அப்படின்னு. அதாவது நம்ம ஒரு பணம் பொருள் அடைகிறோம், ஒரு வேலை அடைகிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப் அடைகிறோம், இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரியான விஷயங்களை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு யுக்தி இல்லை ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாமே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே. அப்போ இங்கே நிரந்தரமான மாற்றம் நான் எதை சொல்கிறேன்? ஏன்னா ஒரு பொருள் அடைகிறோம், அந்த பொருளை நம்ம விற்றுட்டு இன்னொரு பொருள் கூட வாங்கிக்க முடியும். ஒரு வீடு வாங்குகிறோம், அதை விட பெட்டரான வீடு வாங்க முடியும். ஒரு வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், அதை விட ஒரு பெட்டரான வேலைக்கு நம்மளால் போக முடியும். அப்போ இங்கே நிரந்தரம் அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மாதிரி பொருளையும் பணத்தையும் அடையிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. இதில் இந்த பயிற்சிகள் செய்கிறதன் மூலமாக நமக்குள்ளே ஏற்படுற நிரந்தர மாற்றங்கள் தான் வாழ்க்கை முழுவதுமே நம்மளை சந்தோஷமாகவும் நம்ம தேவைகளை நினைச்சபடி ஈர்க்கிறதுக்கும் இங்கே உதவுது. ஸோ அப்படி ஏற்படுற நிரந்தரமான மாற்றங்கள் என்ன? அதாவது ஒரு 6 மாதம் தெளிவாக இந்த பயிற்சிகளை சரியாக செய்கிற ஒருத்தருக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஈர்ப்பு விதி பயிற்சிகள் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நம்ம லைஃப்பில் வந்துடும் அப்படின்றாங்க. இது சில பேர் மூட நம்பிக்கைமாங்க, சில பேர் இது பொய்யான சயின்ஸுமாங்க, பிளசிபோ எஃபெக்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் சயின்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் ஒரு பொருளை நோக்கின ஒரு எண்ணம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களோட கனவுல அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் அடையிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற உங்களோட சேலரியை பார்க்கும்போது அது பாசிபிள் இல்லைன்னு தோணுது. அப்போது நம்ம உடனே போய் அந்த வீடை கற்பனை பண்ணுங்கள் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்கே நீங்கள் பயிற்சிகள் செய்யும்போது, ஒரு நன்றி எழுதும்போதோ அஃபர்மேஷன் எழுதும்போதோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லப்படுற விஷயங்கள் ரீகரெக்ட் பண்ணப்படுது. அதாவது நீங்கள் உள்ள தப்பான ஒரு எண்ணத்தை உங்கள் அனுபவத்தின் மூலம் பதிய வச்சுருப்பீங்க, அது முடியாதுன்னு பதிய வச்சுருப்பீங்க, அது அப்படி கிடையாது பாசிபிள் தான் அப்படின்ற உங்கள் எண்ணத்தை தூண்டும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்குறீங்க லைஃப்பில். இது மாதிரி தான் எல்லாமே. அதாவது நம்ம எண்ணத்துக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அது எழுதுகிற பயிற்சியின் மூலமாகவோ கேட்குற பயிற்சியின் மூலமாகவோ இல்லை சில விஷயங்களை சொல்கிறதன் மூலமாகவோ உங்களுக்குள்ள அந்த கரெக்ஷன்ஸ் நீங்களே பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த பொருளை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுது. இதுதான் ஈர்ப்பு விதியில் நீங்கள் மேஜராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது இங்கே எண்ணங்களை மாத்திரம் நம்ம வாழ்க்கை மாறுது அப்படின்றது ஒன்று. இதில் என்ன நிரந்தரமாக இருக்கும்? இப்போ ஒரு பொருளை அடையணும்னு நினைக்கிறோம், பணத்தை அடையணும்னு நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறோம். அது மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிரந்தர மாற்றம் அப்படின்றது நமக்குள்ளே நிகழுது. இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே தான் மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்போது என்ன மாதிரி மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு ப்ராசஸ் அப்படின்றது 3 to 6 months கரெக்டாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்குள்ளே நிறையா எண்ணங்களை சேர்த்திருப்பீங்க ஆல்ரெடி. நீங்கள் ஒரு 30 வயசு 40 வயசில் இருக்கிறீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, எல்லாமே புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு ஒரு டைம் பீரியட் வேணும். ஸோ ஆவரேஜாக ஒரு 6 monthsன்னு வச்சுப்போம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை சரியாக நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணி ஒரு 6 மாதம் தாண்டினீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற மாற்றங்களை நீங்கள் நிரந்தரமாக பார்க்க முடியும். இப்போது இதில் பொருள் அடையலாம், பணம் அடையலாம், அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. நான் சொல்கிறது இன்டர்னலாக என்ன சேஞ்ச் ஆகும். இந்த இன்டர்னல் சேஞ்சஸ் தான் லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ என்ன சேஞ்ச் ஆகுன்றதான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நீங்கள் பயம் அப்படின்றத உணரவே மாட்டீங்க. ஒரு நன்றி எழுதுகிற பயிற்சியோ அஃபர்மேஷன் கேட்குற பயிற்சியோ உள்ளே இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை வெளியெடுத்து போட்டுரும். இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த பயம் கவலைன்ற விஷயங்களுக்கெல்லாம் வேறு மாதிரியான ஒரு சாயத்தை பூச ஆரம்பிச்சிடும். இல்லை உன் லைஃப்பில் இதெல்லாம் பாசிபிள் தான், நீ பயப்படுறதுக்கு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த பயம் உணர்வுன்றதே போக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நம்ம அழிக்கும் போதே பயம் போயிடும். இது எனக்கு முடியாது, இது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறப்ப தான் நமக்குள்ள பயம் ஏற்படுது. இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்கும்போதும் அடுத்த சூழலை பார்க்கும்போதும் நமக்கு பயம் ஏற்படுது. அந்த மாதிரி பயம் எல்லாமே நமக்குள்ள சரி செய்ய. அப்போ இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யற ஒருத்தருக்குள்ள எதை நினைச்சும் பயம் இருக்காது. இது இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்ற கேள்வி இருக்காது. ஏன்னா லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அழிய நம்ம வாழ்க்கையில வெறும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ முதல் விஷயம், பயம் அப்படின்றது உங்களுக்குள்ள போயிடும். இது வெறும் பணம் சம்மந்தப்பட்ட பயமோ இல்லை பொருள் சம்மந்தப்பட்ட பயமோ கிடையாது. ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப்னு வாழ்க்கையோட முக்கியமான தேவைகள் எதன் மேலேயுமே உங்களுக்கு பயம் இருக்காது. எதையுமே தைரியமாக அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நெகட்டிவ் பீப்புள், அதாவது எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிற ஒரு ஆளோ இல்லை ஒரு சூழ்நிலையோ உங்களை பாதிக்க முடியாது. அதாவது நெகட்டிவ் பீப்புள் ஆர் சிச்சுவேஷன்ஸ். இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு பயத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் இருக்கும்போதும் யார் எதை சொன்னாலும் நம்ம ஈர்த்துப்போம், அதை ஏற்றுப்போம். ஆனால் நம்ம தெளிவான மைண்டில் இருந்தோன்னா
அது எது சரி எது தப்புன்னு பார்க்குற ஒரு தெளிவான மனப்பான்மை நமக்கு இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவ் பீப்புள்னு நினைக்கிற யாருமே உங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக அஃபெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் முயற்சிக்கிற ஒரு விஷயத்துக்கு யாரும் இங்கே தடையாக வந்துட முடியாது. நீங்கள் பார்க்குற இன்றைக்கி இருக்கிற சூழல், இப்போ நிறைய பேர் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து என்னால் இது செய்ய முடியல, இந்த மாதிரி ஒரு உலகமே பிரச்சனை இருக்கும்போது என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ் கூட உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருதோ, ஒரு வேலையில் ப்ராப்ளம் வருதோ எல்லாத்துக்கும் நார்மலான ஒன்று தான். ஆனால் இந்த ஈர்ப்பு விதியை பயிற்சி செய்கிற ஒருத்தருக்கு, இதில் தெளிவாக எண்ணங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு, நன்றி உணர்வை சரியாக வச்சுருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பை எங்கேயுமே பாதிக்காது. இப்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகலையான்னு கேட்டால் எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் லைஃப்பில் வந்து பிரச்சனையே நடக்கலையான்னு கேட்டால் எனக்கும் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போது இங்கே என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, அதை அப்ரோச் பண்ணுற மென்டாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே பயப்படுறீங்களா, இல்லை அதை ஓரமாக வச்சுட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு அங்கே போகிறீங்களான்றது தான் உங்கள் மெச்சூரிட்டி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தெளிவான மனப்பான்மையை இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிருது. எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்க முடியாது, எந்த நபரும் உங்களை பாதிக்க முடியாது. அது எவ்வளோ உயரத்தில் அவங்க இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை இன்னொரு நபராலேயோ இன்னொரு சூழலாலேயோ பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அடுத்த விஷயம், நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எதையுமே ஏற்றுக்க மாட்டோம். அதாவது இப்போது நம்ம ஒரு முயற்சியை செய்கிறோம், அதில் பெருசாக சக்ஸஸ் ஆகணுன்றது தான் நம்ம கனவு. ஆனால் ஒரு வேளை அது ஆகலை, இல்லை அதில் சின்ன ஒரு பகுதி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சரி அப்படின்னு ஏற்றுக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கும். ஆனால் இங்கே பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கை வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு காமிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரியும் போது நமக்குள்ள அந்த அபண்டன்ஸ்ன்ற எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் இதை ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றதே ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். பெரிய பெரிய இலக்குகள் நம்ம அமைச்சிக்கும் போது நம்ம வாழ்க்கை மாறும். நிறைய இடத்துல நான் வந்து கோல் செட்டிங் ப்ராசஸில் சொல்லியிருப்பேன். ஆனால் இதை சரியாக பயிற்சி செய்கிற ஒருத்தருக்கு வந்து சின்ன விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பான்மை இருக்காது. எதுலேயும் கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்குள்ள உருவாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது கிடைக்காது நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. இல்லை, நம்ம தான் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறோம், எல்லாமே நம்ம தான் நீங்கள் டைரக்ட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கும் போது எதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இல்லை இது போதும் அப்படின்னு விட மாட்டோம். நமக்குள்ள ஒரு தெளிவான மனப்பான்மை அதை எதை வேணாலும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கையை உருவாக்கும். கடைசி விஷயம், யூ வில் ஃபீல் லிமிட்லெஸ். லிமிட்லெஸ் அப்படின்னா எதுலேயுமே வந்து ஒரு பவுண்ட்ரி கிடையாது, எதுலேயுமே வந்து இவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இங்கே வந்து நம்ம யாராக இருந்தாலும் என்ன சூழலாக இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். நீ எங்கே வேணால் இருந்துக்கோ, என்ன வேணால் நீ படிச்சிரு, என்ன வேணால் நம்மளோட வாழ்க்கையோட இன்றைய நிலையாக இருக்கட்டுமே, நீ ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்குள்ளே ஏற்படும். உண்மை சொல்லணும்னா என்கிட்ட வந்து லைஃப் கோச்சிங் அப்படின்னு ஜாயின் பண்ணுறவங்க நிறைய குழப்பத்தோட சில கேள்வி கேட்பாங்க. இது எப்படி முடியும், இது எனக்கு நடக்குமா அப்படிம்பாங்க. எனக்கு பிளைண்டாக எனக்கு தெரியும் இது யாராக இருந்தாலும் நடக்கும், எப்படி இருந்தால் நடக்கும். அதை நம்பி தான் நான் வந்து ஒரு லைஃப் கோச்சிங் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் நடக்கும்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்போது அந்த லிமிட்லெஸ்ன்றது நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அந்த பயிற்சியை தாண்டி வரும்போது இன்னொருத்தர் யாராவது உங்ககிட்ட வந்து இது முடியுமான்னு கேட்டால் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் கேட்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எண்ணம் அப்படின்றது வாழ்க்கையாகுதுன்ற அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ பவுண்டரிஸ் இருக்காது, எந்த ஒரு இடத்துலையும் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடே இருக்காது. யாராக இருந்தாலும் என்ன வேணால் செய்ய முடியும். நீங்கள் படிச்சிங்களா படிக்கலையா, உங்களுடைய சூழல் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. அப்போது அந்த லிமிட்லெஸ்ன்ற ஃபீலிங் இருக்கும். உங்களுடைய சூழலை பார்த்து நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, உங்களுடைய நிலை இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து அதை நினச்சி நீங்கள் கவலையும் பட மாட்டீங்க. ஸோ லிமிட்லெஸ் ஃபீலிங்ன்றது தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. இங்கே நிறைய பேர் பயிற்சி பண்ண உங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சு, ஒரு 2-3 கோல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தைரியம் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு அதில் இப்போ அதோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அதை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள என்ன மாதிரி உணர்வு ஏற்பட்டிருக்கு, அந்த தைரியம் வரும்போது எப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் விஷயங்கள் உணர்ந்தீங்களா, இதன் மூலமாக வேறு என்ன லைஃப்பில் உங்களுக்கு மாறுச்சுன்றது கூட கீழே கமெண்ட்டில் கொடுங்க. பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நன்றி.